ரேணுகா வந்து கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் பொங்கல் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்து பொங்கலில் வந்து அந்த கெமிக்கலை வந்து கலக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி வந்து யாருக்கும் தெரியாமல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பொங்கல் வைக்கிற இடத்துல நிஷா, மல்லி, விஜய் எல்லாருமே தான் எல்லாருமே தான் அங்கே பார்த்துட்ருக்காங்க. இந்த இதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரேணுகாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ரகு வந்து அடியாளுங்களை வந்து இறக்கியிருக்காரு. அங்கே பிரச்சனை எது நடந்தாலே திரும்பவும் வந்து ரகுவே வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ரகு வந்து செகண்டாக வந்து இன்னொரு பிளானை வந்து வச்சுருக்காரு போல். அதை வந்து இன்டிமேட் பண்ணிட்டாங்க ரேணுகா கிட்ட. உனக்கு நீ பண்ணுறதை பண்ணு, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்ல தரமான ஆளுங்களை வந்து நான் இறக்கியிருக்கேன். சப்போஸ் ஏதாவது பிரச்சனைனா நீ திரும்ப எனக்கே கூப்பிடு, நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகு வந்து ரேணுகாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லியோ இல்லை பதில் சொல்லியோ வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. இவளும் வந்து ரகு இருக்கிற தைரியத்திலும் என்னால் முடிச்சிட முடியும், நான் இதை வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ட்டு அவள் மேலே இருக்கிற தைரியத்திலும் வந்து ரேணுகா வந்து எல்லாத்தையும் தாண்டி எல்லாரையும் மீறி வந்து கோயிலுக்கு வந்து எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நினச்ச மாதிரியே வந்து ரேணுகா வந்து மல்லி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க. மல்லி போகவே கூடாது, போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். லாஸ்ட் மினிட்ல வந்து மல்லியுமே வந்து கோயிலுக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவள் அப்படி என்ன தான் பிளான் பண்ணியிருக்கா, எதுக்காக வந்து நான் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து துடிக்கிறா. சப்போஸ் வந்து ஏதாவது பிளான் பண்ணியிருந்தா கூட நம்ம ஏதாவது பண்ணணும், அவள் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மல்லி வந்து லாஸ்ட் மினிட்ல முடிவு பண்ணி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்ற பயத்தில் தான் வந்து மல்லி வந்து பாதி வந்திருக்காங்க. அதையும் மீறி இவ என்ன பண்ணிட போகிறா அப்படின்றதும் ஒரு இதுதான். ஏன்னா வந்து கெட்டது நினைக்கிற, கெட்டது பண்ணிகிட்ருக்க அவளே அவ்வளோ தைரியமாக இருக்கும்போது நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை. ஒருத்தர் மனசை புண்படுற மாதிரி கூட நம்ம பேசினது கிடையாது, நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து போயிருக்காங்க. கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்பயும் போல் அப்பா பொண்ணுன்றதை வந்து இங்கேயும் வந்து நிரூபிக்கணும். கதிரேசன் வந்து அப்படியே மெச்சிக்கணும், தம் பொண்ணு வந்து பாத்தியா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெருமைப்படுற மாதிரி நீங்களே பற்ற வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் கிட்ட சொல்கிறாங்க. கதிரேசன் வந்து இல்லைம்மா, நீ தான் குடும்பத்துக்கு பெரிய பொண்ணு, உங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எல்லாமே நீ தான், ஸோ நீ தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது என்ன, அப்பா மக பாசத்தை வந்து மாறி பொழிஞ்சுக்கிறத பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிஷாவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சந்தேகம்னு சொல்ல முடியாது, இதுக்காக இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அக்கா அப்படின்ட்டு ரேணுகா மேலே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எதுக்காக இவ இப்படி பண்ணுறா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா வந்து நீ சாமி அப்படிலாம் வந்து எப்பயும் பண்ணவே மாட்டேன், இப்போ என்ன உன் மேலே கடவுள் வந்திருக்காரு, அருள்வாக்கு சொல்கிற, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கே வந்து வியர்டாக இருக்குது, அதாவது அருவெறுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களோட அக்காவை பற்றி அவளுக்கு தெரியும், எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்றது. அதையும் தாண்டி இவங்க இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது அக்கா, நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்றதே எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு கதிரேசன் வந்து இங்கேயும் வந்து பொண்ணு மேலே சந்தேகம் கொஞ்சம் கூட படவே இல்லைங்க. அது வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அம்மாவுக்கு அப்புறம் இவ தான் பெரிய பொண்ணு, அதனால தான் வந்து கடவுள் வந்து இவ மேலே வந்திருக்கு, அதனால் நீ இப்படியெல்லாம் பேசாத நிஷா அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவுக்கு தான் வந்து பதில் சொல்லுறாரே தவிர ரேணுகாவுக்கு வந்து எந்த ஒரு ஆன்சரும் பண்ணலை, எந்த ஒரு கேள்வியுமே வந்து கேட்கவே கிடையாது. அதுக்கான கரெக்டான ஆன்சரையும் வந்து சொல்ல, அதை வந்து தட்டி கழிக்கவும் அதை வந்து சமாதானப்படுத்தவும் தான் பார்க்குறாரு. ஒருவேளை கதிரேசனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சோ, ஒருவேளை தம் பொண்ணு மாதிரியே இருக்கிறதுனால நம்ம பொண்ணு நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியலைங்க. எவ்வளோதான் வந்து இவ்வளோ ட்ரை பண்ணாலே கடைசியில் வந்து அவள் பொண்ணு இல்லைன்னு தெரியும் போது கதிரேசன் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவார். ஃபீல் பண்ணும்போது வந்து அப்போ துணையாக நிற்க போகிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல நிஷா. ஏன்னா வந்து அவ்வளோ வந்து அப்பா மேலே வெறுப்பாக இருந்தார், சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி வைக்கல, எல்லாம் வந்து மல்லிக்கூடே வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் வந்து ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. இருந்தாலையும் வந்து கதிரேசன் வந்து நிஷா மேலே இப்போ கூட ஒரு சின்ன நம்பிக்கை கூட வைக்கல. ரேணுகாவை நம்புகிற அளவுக்கு கூட நிஷாவை நம்பாதது வந்து நிஷாவுக்கு ரொம்பவே வந்து கஷ்டன்றதோட வந்து ஒரு வெறுப்பு வந்து கதிரேசன் மேலே உருவாகுது. இந்த வெறுப்பு தான் வந்து பின்னாடி கோபமாகவும் ஏதாவது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து வந்துடுது போல். அதனால தான் வந்து
எல்லாருமே வந்து ஈக்குவலாக பாருங்கள். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.